சீர்காழியில் பாட்டிலுக்கு ரூபாய் 10 வசூல் செய்ததாக டாஸ்மாக் சூப்பர்வைசர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதை கண்டித்து மயிலாடுதுறை முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் ஊழியர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவம் நடந்தது எங்க அப்படின்னு இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீர்காழி அருகே இருக்கிற சட்டநாதபுரம் புழவழிச்சாலையில் அமைந்திருக்க டாஸ்மாக் கடை தாங்க. இந்த கடையில 10 ரூபாய் பாட்டிலுக்கு கூடுதலாக வாங்கியதாக தொடர்பாக வாடிக்கையாளருக்கும் கடையில் இருந்த ஊழியருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதனால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இருவரையும் சமாதானம் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை பெருசாகி சீர்காழி காவல் நிலையம் வரைக்கும் போகுது. புகார் அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த ஊழியர் காமராஜ் மீது, அந்த டாஸ்மாக் கடையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் பாபு மற்றும் காமராஜ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைக்கு தான் தற்போது அந்த மாவட்ட டாஸ்மாக் கடைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்த ஊழியர்கள் சங்கம், அந்த மாவட்டத்தின் மயிலாடுதுறை மாவட்டத்தின் டாஸ்மாக் பார் ஊழியர்கள் சங்கமானது ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கார்கள். அதன்படி இன்று அனைவருமே டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டார்கள். குறிப்பாக மாவட்டத்தில் இருக்கிற 42 மதுக்கடைகள் குறிப்பிட்ட நேரமான, அந்த மதுக்கடைகள் திறக்கும் நேரமான 12 மணிக்கு திறக்கப்படவில்லை, ஸ்ட்ரைக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. உடனடியாக காவல்துறையினர் தலையிடுகிறார்கள். கூடுதல் கட்டணம் யார் வசூலிக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படாது என பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் ஊழியர்கள் அந்த சங்கத்துடன். இதன் பிறகு ஊழியர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. அந்த கடிதம் என்னன்னா, அந்த கடையில போதுமான பணியாளர்கள் இல்லை, குறைந்தபட்சம் 1 லட்சம் விற்பனையாகும் கடைகளுக்கு 4 பணியாளர்கள் தேவைப்படுகிறது. ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு, பாட்டில ஸ்கேன் செய்யறதுக்கு, பிஓஎஸ் மிஷினை பயன்படுத்துறதுக்கு, பணம் கொடுப்பவர்களை கையாள்வதற்கு அப்படின்னு 4 பேர் குறைஞ்சபட்சம் தேவைப்படுகிறது. அதே போல அந்த பாட்டிலை, காலி பாட்டில்களை வைப்பதற்கான இடத்திற்கான பணம், அந்த சரக்கு பெட்டிகள் வரும்போது அதை வைப்பதற்கான இடத்திற்கான வாடகை பணம், இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு தங்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதில்லை. இது போன்ற விஷயங்களை வைத்துதான் நாங்கள் அதை கையாள்கிறோம். எனவே முறையான இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது என்றால் இந்த அனைத்து வசதிகளையும் எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என 9 கோரிக்கைகளுடன் கடிதம் அளித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 15 கோரிக்கைகள் அவரிடம் இருந்தது. இதில் 9 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து கூறுகிறார்கள். அதே போல இது போன்ற சமயங்களில் இந்த 10 ரூபாய் விவகாரம் தொடர்பாக பல நேரங்களில் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் வாக்குவாதமாகிறது. ஊழியர்கள் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதலும் நடக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும், அவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று கூட அந்த கோரிக்கை கடிதத்தில் அவர்கள் ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டிருக்கும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து மாவட்ட கண்காணிப்பாளர் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது 1 மணி நேர தாமதத்திற்கு பிறகு மீண்டும் கடைகளானது திறக்கப்பட்டிருக்கிறது. இது மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தரப்பிலிருந்து நமக்கு தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்தியன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.